நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடந்து சென்ற 8 வயது சிறுவனை வெறிபிடித்த நாய் ஒன்று கடித்து குதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் முகேஷ், இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன? அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் டவுன்பேங்க் தெருவில் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த வினித் என்ற 8 வயது சிறுவனை அதே தெருவில் சுற்றிட்டு இருந்த வெடிநாய் ஒன்று கையில் கடித்து இழுத்து செல்ல முயற்சித்துள்ளது. இதனை கண்ட தெருவில் இருந்த அந்த பெண் ஒருவர் அந்த நாயை துரத்தியுள்ளார். மேலும் காயமான அந்த சிறுவனை அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்டு சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். தற்போது அந்த சிறுவனுக்கு மருத்துவமனையில் நாய் கடிக்கான சிகிச்சைகள் மருத்துவர்களால் அளிக்கப்பட்டு வருகிறது. ராசிபுரத்தில் கடந்த சில நாட்களாக தெருவில் சுற்றித் திரியும் வெறிநாய்கள் பொதுமக்களை கடிக்கும் சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வருவதாகவும், மேலும் கூட்டமாக செல்லும் நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகளில் இருந்து வருவதாகவும் கடந்த 40 நாட்களில் மட்டும் 310 பேரை தெருநாய் கடித்ததாக கூறி ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் சிறுவனை கடித்த சம்பவத்தை அடுத்தாவது ராசிபுரம் பகுதிகளில் சுற்றித் திரும் நாய்களை பிடிக்க நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து நகராட்சி ஆணையாளர் குணசீலனிடம் கேட்டபொழுது, நாய்களை கொல்ல தங்களுக்கு அதிகாரம் உள்ளதால் இனப்பெருக்கத்தை தடுக்க நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார்.